ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட தனிமையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் 2 நிமிஷம் ஒதுக்க முடியுமான்னு கேட்டேன். இன்னும் சரியாக 2 நிமிஷத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது. 2 நிமிஷம் எனக்காக செலவிட்ட உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் முழுவதுமே நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கான எல்லா வேலைகளையும் நான் முடித்து விடுவேன் என் செல்லமே. எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காக உன் சுயமரியாதையை விட்டு கொடுத்து அனுசரித்து நீ வாழ்வதை விட, யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் இப்படி தான் இருப்பேன்னு தன்மானத்தோட தைரியமாக தலை நிமிர்ந்து நீ வாழ்கிறது தான் இந்த வராகி அம்மா எனக்கு பிடிக்கும். ஒரு சில பேர் உன்கிட்ட பேசும்போது இனிமையாக சிரித்து சிரித்து பேசிட்டு நீ போன பிறகு உன்னை புறம் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களை நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க தயாராகு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க உனக்கு நல்லது நடந்தாலும் பொறுக்க மாட்டார்கள், பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்போது உனக்கான நல்லது நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். இன்னும் கூட எல்லாரையும் நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காம நல்லவர்களோடு நல்லதை பகிர்ந்து கொள். கெட்டவர்களை உன் வாழ்க்கையிலிருந்தே விலக்கி வைத்து விடு என் செல்லமே. நீ நல்லா வாழ்ந்தா 10 பேர் பொறாமப்படுவான், கஷ்டப்பட்டா 10 பேர் ஏளனமாக எகத்தாளமாக பேசுவாங்க. ஆக மொத்தத்தில் நீ எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிற நீ ஒருபோதும் பொய் சொல்கிறது கிடையாது. ஆனால் பொய் சொல்ல நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் நினைக்கிறவன் வாழ்க்கையில் ஒருபோதும் உயர முடியாது. பொய் சொல்லாதவன் தான் வாழ்க்கையில் வெற்றியோடு வாழுவான். இங்கு நல்லவன் கெட்டவன் என சொல்வதெல்லாம் அன்பு பாசோன்ற குணத்தை வச்சு கிடையாது. தேவைப்படுற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் தேவை முடிஞ்சதும் உன்னை கெட்டவன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போதும் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா நிச்சயமாக உனக்கான வெற்றியை எப்படியாவது நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கான நல்லதை சொல்கிறதுக்காக தான் உன்கிட்ட தனிமையிலேயே நான் பேச வந்தேன். ஏன்னா யாருக்கு நல்லது நடந்தாலும் பொறுக்க முடியாத பொறாமை குணம் கொண்ட மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் எப்போதுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்க தயாராக நான் இருக்கேன். எப்போவுமே எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீ வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழுவான். ஆனால் ஒரு சிலர் என்ன செஞ்சு உன்னை அழிக்கலான்னு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் எப்போதும் தோல்வியை தான் தருவேனேன்னு செல்லமே. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அதுதான் சரின்னு அதையே பிடிச்சிக்கிட்டு ஆடாத. அடுத்தவன் பேச்சை கேட்டு நீ ஆடுனினா கடைசியில் உனக்காக யாரும் வந்து துணைக்கி நிற்க மாட்டாங்க. கடைசி வரை நீயும் உன் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாகிவிடும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும், நீ நிம்மதியாக வாழக்கூடாதுன்றதுக்காக வேண்டுமென்றே 3வது மனிதராக யாராவது ஒருவர் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு அறிவுரை சொன்னால் அதை கேட்டு நடக்காதே என் செல்லமே. ஏன் இப்படி சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, இதன் மூலமாக நம்ம வீட்டில் பிரச்சனை வருதேங்கிறது எல்லாத்தையும் நீதான் யோசிக்கணும். அப்படி இல்லாமல் அடுத்தவன் சொல்கிறதையே கேட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடுமேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் அது அடுத்தவங்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும், ஆனால் உனக்கு அது வேதனையாக அல்லவா இருக்கும். அதனால் இனிமேல் எந்த துன்பமும் உன்னை நோக்கி வராமல் கஷ்டப்படுவதை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை வேடிக்கை பார்ப்பவர்களை கடந்து வந்துட்டு வேதனையெல்லாம் மறந்து போய் துணிந்து தைரியமாக வெற்றியாக வாழ தயாராகு. அடுத்தவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்து அதை விமர்சனம் செய்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது. அடுத்தவன் வீட்டில் நடக்கிற கதையெல்லாம் எல்லாருக்கும் பார்க்க ரொம்ப ரசிக்கும் தன்மையாக சுவையாகத்தான் இருக்கும். திரைப்படத்தில் வர்ற காட்சிகள் போல அடுத்தவன் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை கதையாக பேசுவாங்க. ஆனால் அதுவே உன் வீட்டில் நடந்தால் அது உனக்கு எவ்வளவு துயரத்தையும் துன்பத்தையும் தரும். யோசிச்சுக்கோ. இனிமேலாவது யார் வீட்டிலாவது ஒரு கஷ்டமோ துன்பமோ துயரமோ நிகழும்போது அதை பற்றி பெருசாக சிலாகித்து பேசுவதோ ரசித்து கதையாக அடுத்தவர்களிடம் சொல்லுவதோ வேண்டாம் என் செல்லமே. எப்போவுமே உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மனசுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இங்கு உனக்காக யாரும் மாறப்போவது இல்லை அல்லவா. நீ கெட்டவன்னு பேர் எடுக்கிறதுக்கு கெடுதல் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. எப்போதுமே உண்மையே பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் இந்த உலகம் உன்னை கெட்டவனாக தான் சொல்லுவாங்க.
கெட்டவனாக தான் பார்ப்பாங்க. யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். ஆனால் நீ எப்போதும் உண்மையான உயர்வான நல்லெண்ணத்தோட உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக இரு. நீ ஒருத்தருக்கு 1000 விதத்தில் உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு முறை உன்கிட்ட இருக்க தப்பை அவங்க பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் நீ செஞ்ச தப்பை தான் பெருசாக சொல்லுவாங்களே தவிர நீ செஞ்ச உதவிகளை எல்லாம் அவங்க மறந்தே போயிடுவாங்க. இதுதானே இன்றைய உலகம். நல்லவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதும் நல்லவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதும் நல்லவர்களுக்கு கெட்டதை செஞ்சு சந்தோஷப்படுறதும் நல்லவங்களுடைய வாழ்க்கையை தப்பாக பேசி இழிவுபடுத்தி அவர்களை காயப்படுத்துவதும் கெட்டவர்கள் செய்யக்கூடிய ஒரு அநியாயமான கொடுமையான செயல். அதை ஒருபோதும் நீ செஞ்சிடக்கூடாது. அப்படி மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய கெட்டவர்கள் உனக்கு கெடுதலை செய்த அந்த கெட்டவர்களையும் நீ மறந்து கடந்து போய்விடு என் செல்லமே. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நல்ல மனசு உள்ளவங்களுக்கும் நல்ல எண்ணத்தோட வாழ்கிறவங்களுக்கும் துன்பம் செஞ்சு அவங்களுக்கு வாழ விடாமல் தடுத்து அவர்களை இழிவுபடுத்தி தப்பாக பேசினவங்க அந்த பாவத்தை எங்கே போனாலும் கழுவ முடியாது. உனக்கு துரோகம் செஞ்சு உனக்கு கெடுதல் செஞ்சவனும் அந்த வகையில் தான் இப்போது தண்டனையை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு துயரமான வாழ்க்கையை வாழ்கிறான். நீ ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம அடுத்தவங்களுக்கு நல்லதை செஞ்சு பெருமைப்படுவதும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து சந்தோஷம் அடைவதும் உனக்கு மன நிம்மதியை தரும். எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் நல்லது செய்ய முடியலைனாலும் கெடுதல் செய்யாமலாவது இருக்கலாமல்லவா? நீயாக போய் தடுமாறி விழுந்தாலும் சரி அல்லது கால் தவறி இடறி விழுந்தாலும் சரி ஒருபோதும் யாரையும் உதவிக்கு கூப்பிடாத. சத்தம் போட்டு விழுந்துட்டனே ஐயோன்னு சொல்லிடாத. ஏன்னா எப்போ நேரத்தில் நீ யாரை உதவிக்கு கூப்பிட்டாலும் யார் உதவிக்காக வர்றாங்களோ இல்லையோ, ஆனால் நீ கீழே விழுந்ததை பார்த்து சிரிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் இங்கே ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. எப்போதும் யாரையும் உதவிக்காக எதிர்பார்க்காம நீயே உனக்கான எல்லாத்தையும் செய்து கொள்ளேன்னு சொல்லவே. வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ வரும்போது அதை நம்பிக்கையோடு சந்திக்கக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர ஒருபோதும் மனம் தளராதே. இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நினச்சினா நாளைய வெற்றியை தழுவ முடியாதல்லவா? விட்டு கொடுக்கறதும் மன்னிக்கிறதும் தான் வாழ்க்கை. நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீனா இந்த உலகம் உன்னை ஏமாளி முட்டாள்னு கூட சொல்லலாம். நீ அடுத்த செய்கிற தப்பெல்லாம் மன்னிச்சினா அறிவே இல்லாமல் பாரு, இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சவனை மன்னிச்சிட்டான்னு கூட இந்த உலகம் சொல்லும். என்ன செய்கிறது? நல்லதை செஞ்சால் உன்னை கெட்டவன்னு சொல்கிற இந்த உலகம் கெட்டது செய்பவர்களை தான் அறிவாளி புத்திசாலின்னு பாராட்டிக்கிட்டு இருக்கு. காலத்தின் மாற்றம் என்பது மனிதனின் நிலைமையையும் மாற்றிடுச்சு. நல்ல பண்புகளையெல்லாம் கெட்டதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பண்புகள் உள்ளவர்களையெல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. மறப்பதற்கென்றே சில உறவுகள் இருக்காங்க. அப்படி கெடுதல் நினைக்கக்கூடியவர்களையும் கெட்டவர்களையும் மறந்து மன்னித்து கடந்து வந்துவிடு என் செல்லமே. அதை விட்டுட்டு உன்னுடைய பலமாகவும் பலவீனமாகவும் இன்னொரு மனிதரை நோக்கி வச்சுக்காத. எப்போவுமே உனக்கான பலமோ பலவீனமோ நல்லதோ கெட்டதோ எல்லாமே உனக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோ உன்னை புரிஞ்சுக்காம பிரச்சனையை உருவாக்குறாங்க. பிரச்சனையை மறுபடியும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்களேன்னு யோசிக்காம முடிஞ்ச அளவுக்கு நீயாகவே முன்னால் போய் பேசி அதை தீர்க்கப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது மூன்றாவதாக இன்னொரு ஆளை சேர்த்திங்கன்னா சின்ன பிரச்சனை பெருசாக மாறி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி உங்கள் 2 பேரையுமே கூட பிரித்து நிம்மதி இல்லாமல் வாழ செஞ்சிடும். இருவருக்கும் இடையில் இன்னொருத்தர் வந்தால் இதுதான் நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாரையும் அனுமதிக்காமல் நீயாகவே அதை சரி செய்ய முயற்சி செய்யன்னு செல்லமே. உன்னுடைய தனிமை என்பது உனக்கு வலியை மட்டும்தான் கொடுக்கும்னு நினைக்காத. தனிமை என்பதே பல சமயங்களில் இனிமையாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. நீ தனியாக இருந்து யோசிக்கும் போதுதான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் உன் கூடவே இருந்து குழி பறிச்சவங்க, யார் உனக்கு துரோகம் செஞ்சவங்கன்ற விஷயங்கள் எல்லாம், யாருடைய நடத்தைகள் எப்படிப்பட்டது என்பது எல்லாமே உனக்கு வெளிச்சத்திற்கு வரும். உனக்கு புரிதலை உண்டாக்கும். எப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இரு. எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் உணர்வுகளோடு விளையாடுபவர்கள் யாராக இருந்தாலும், உன்னை கேலி செஞ்சு சிரிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை கிண்டல் செஞ்சு உனக்கு துன்பத்தையும் வருத்தத்தையும் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் ஒரு நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் உன் மனம் காயப்படும்படி எதையாவது சொல்லி விடுவார்கள் என் செல்லமே.
உன்னை ஏமாத்துறவங்க எல்லாருமே வெளியாலோ வேற்றாமவரோ கிடையாது. உனக்கு நெருக்கமாக இருந்தவங்க, நீ நம்பினவங்க, உனக்கு பிடிச்சவங்க தானே உன்னை ஏமாத்திருக்காங்க. இனிமேலாவது உன் கூட இருப்பவர்களையும் நெருங்கியவர்களையும் நல்லவர்களையும் நம்புவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோ. நீ புலம்புறத காது கொடுத்து கேட்குறவங்க நல்லவங்களா, அல்லது உன்னை புலம்பவே விடாமல் உனக்கு மனதைரியத்தை கொடுப்பவர்கள் நல்லவர்களான்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நல்லவர்களையும் உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. உன் வாழ்க்கை எப்போதும் சிறந்ததாக இருப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்.